ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பரண்டை துவையல் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பரண்டையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாரெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனோடனே இஞ்சி இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது கூட நான் காரத்துக்கு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய சைஸாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பரண்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பரண்டை நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட அரை பழம் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி புளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அரை பழம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி வதங்குற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணோன்னே ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 டைம் சாட்டே பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு பரண்டை துவையல் ஆர் பரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அது இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸ் கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய்.